அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல செய்தியாளர்களை எந்த ராணுவ அதிகாரி விடுவாங்க? சும்மா கதை கற்பனைக்கு வந்துவிட்டு எழுதுறாங்களே தவிர, பேட்டி கேட்டாங்க, அது விடுறாங்கன்னு அப்படிலாம் பேச விடுவாங்களா? விடமாட்டாங்க. அப்ப அப்படி இருந்தா கூட எவனோ ஒருத்தன் வந்து சொல்லி கூட இருப்பான். ஏன்னு கேட்டா, அப்படி சொன்னாங்கிறத வைத்துக்கொண்டு, அது முஸ்லீம் செஞ்சான்ற முடியாது. இந்த நீ சொல்றியல்ல, அதாவது மோடிக்கு பிடிக்காதவன் தான் செஞ்சான்டு, அது வரணுமா இருந்தா அப்படித்தானே பேசணும். அப்படி பேசணும்னு சொல்லிக் குடுத்து பேசுவாங்க. அது பேசிக்கிறது இந்த மாரி சொல்வார்களேயானால், இப்படி சொல்வதன் மூலமாக, இது மோடிக்கு பிடிக்காதவங்க தான் அத செஞ்சாங்க. என்ற ஒரு கருத்து வரணுங்கிறதுக்கு இத செய்றாங்க. ஆனா ஒவ்வொரு குண்டு வெடிப்பின் போதும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, ஒரு தேர்தல் விஷயம் முக்கியமானதா இருக்கும். அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதாக இருக்கும். இப்போ உள்ள என்னுடைய கணிப்பு என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃப் விஷயத்தில தலையிடும் பொழுது, எல்லா இந்து மக்களுமே அத வெறுக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு பக்கம் வெறுக்கிறது மாத்திரம் இல்லாம, நடுநிலை மக்களும் அவங்க வழிபாட்டு தலத்தில ஏன்டா போயிட்டு தேவையில்லாம நீங்க தலையிடுறீங்க? பல சாமியார்கள்லாம் கூட பேட்டி குடுக்குறாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேல. அவங்களுடைய வழிபாட்டு தலத்தில அந்த அளவுக்கு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா வந்திருக்கும் பொழுது, முஸ்லிம்கள் மீது ஒரு வெறுப்ப நல்லா விதைச்சிட்டோம் என்று சொன்னால், வக்ஃபுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க தங்கள் நிலைப்பாட்ட மாத்திக்கிருவாங்க.